அதுல சர்ப்ரைஸா கடைசியில் தான் தெரியும் எங்களுக்கு ரஜினி சார் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கேமியோ பண்றாங்க அப்படின்னு. மேடம் வந்து அவங்க எப்படி லைஃப்ல இருந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பிறந்ததுலேருந்தே வசதியாக வாழ்ந்தவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒர்க் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த படம். எனக்கு கஷ்டமா வெயில் பாம்பேல அங்கங்கே டஸ்ட்டு புழுதி ஸ்லம்மு அங்கே இங்கேன்னு சொல்லி உருண்டு எந்திரிச்சு தான் அந்த படம் பண்ணுது. ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது தலைவர் அவங்க அசிஸ்டண்ட் வச்சு கூப்பிட்டு விட்டாரு. அப்போ அவர் உங்களை தலைவர் கூப்பிட்றாரு, என்னையவா அப்படின்னு. உங்களை தான் போனோடனே உட்காருங்க அப்படின்னு. ஐயோ அந்த சில விஷயம் மறந்து போகும் நமக்கு. என்ன நடந்துச்சுன்னு கிரு 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 கிருன்னு ஆகிடும். போனோடனே உட்கார சொல்லிட்டாரு பக்கத்தில், இதை விட பக்கத்தில் உட்கார சொல்லிட்டாரு. ஓகே உடனே நான் அப்படி தாங்கிட்டு உட்காருங்கன்னு உட்கார்ந்தேன். அப்போ தான் நம்ம சிவாஜியில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அன்னைக்கு, அதை நான் மறந்து இப்போ யாருடான்னு யோசிச்சு பார்த்தா இப்போ நீங்கள் நான் கண்டுபிடிச்சேன், அதான் கூப்பிட்டேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. திடீர்னு இப்படி கேட்டா ஏதாவது ஒரு பாட்டு 2 லைன்ஸ் சார் எங்க ஆடியன்ஸ்க்காக. பன்னீரை தூவும் மழை ஜில்லென்ற காற்றின் அலை. நீங்க சின்ன வயசுல இருந்து தீவிரமான தலைவரோட ஃபேன் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ரஜினிகாந்த் சாரோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க கேட்டா சொல்லுவீங்க, டேய் நீலாம் சிவாஜி பார்த்து ஃபேனா இருப்படா, ஆனா நானும் அங்க இருந்தே ஃபேன்ரா அப்படின்ற அளவுக்கான ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன். பட் அதே இன்னைக்கு அவங்களுடைய டாட்டர் கூட வந்து ஒரு மூவி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஹவுஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? பிகாஸ் நம்மளோட இண்டஸ்ட்ரியில வந்து டிரெக்டர்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஒரு 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 ஃபிகர் நம்ம கொடுக்கணும்னா அது ஒரு மேல் ஃபிகராக தான் இருக்கும். ஒரு மேல் தாண்டா டிரெக்டராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு தெரியும். ஃபீமேல் டிரெக்டர்ஸ் ரொம்பவே வந்து கம்மியான ஒரு பர்சனாலிட்டிஸ் தான். பட் அதுவும் இப்போ வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம் வந்து டிரெக்டர் ஆகிட்டு நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே தலைவர் பற்றின விஷயங்களும் எங்ககிட்ட. அது வந்து அந்த படத்துடைய கேமராமேன் விஷ்ணு ரங்கசாமி, ஓகே, அவர் தான் ரெஃபர் பண்ணாருங்க. நல்ல ரோல் அது. மேடம் வந்து ஒரு நல்ல ஒரு கதை டைரக்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கதையை சூஸ் பண்ணி பண்ணாங்க. ரொம்ப அருமையான கதை, பெரிய கதை அது. அதில் சர்ப்ரைஸாக கடைசியில் தான் தெரியும் எங்களுக்கு ரஜினி சார் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கேமியோ பண்றாங்க அப்படின்னு. எனக்கு நல்ல ரோல், ரொம்ப டிஃப்ரெண்டாக. போலீஸ் கிடையாது, போலீஸ் இல்லை, நல்ல ரோல், நல்ல படம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அவங்க மேடம் வந்து அவங்க எப்படி லைஃப்பில் இருந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பிறந்ததுலேருந்தே வசதியாக வாழ்ந்தவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒர்க் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த படம். எனக்கு கஷ்டமா வெயில் பாம்பேல அங்கங்கே டஸ்ட்டு புழுதி ஸ்லம்மு அங்கே இங்கேன்னு சொல்லி உருண்டு எந்திரிச்சு தான் அந்த படம் பண்ணுது. அப்படியே நீங்க தலைவரை பார்த்துட்டீங்க? தலைவரை பார்த்துட்டேன். பார்த்துட்டீங்களா? தலைவரை பார்த்துட்டேன். தலைவர் கூட சிவாஜியில் ஒரு பார்த்து ஃபோட்டோ எடுத்தேன். இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஓகே, அந்த அனுபவம் பயங்கர. ஸோ ஒரு ஃபேன் மூமெண்ட்டா உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? பிகாஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னமும் ஒரு இல்லை, நமக்கு என்றைக்குமே எனக்கு தலைவரை பார்த்து சின்ன வயசுல இருந்து அப்படி தான். எனக்கு தலைவரை பார்த்தா அப்போ ஒரு மாதிரி என்னைய மறந்துடுவேன். அந்த மாதிரி ஓகே, ரொம்ப உணர்ச்சி வசப்படுற ஆள் நான். அந்த மாதிரி பாம்பேல வச்சு தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் இந்த ஷூட்டில். இப்போ விஷ் பண்ணேன், அவர் கையை காமிச்சிட்டு போயிட்டார். பிஸியாக இருந்தார். ஆனால் எல்லாரையும் தனித்தனியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அப்படியே பார்த்து அப்படி இது பண்ணுவார். அப்புறம் இங்கே பாண்டிச்சேரியில் ஷூட் நடந்துச்சு. அப்போ எனக்கு இந்த படத்தில் கெட்டப் வேற மாதிரி, இந்த மாதிரி இல்லை. இப்போ சிவாஜியில் இந்த மாதிரி இருந்திருக்கேன். பட்டு இந்த லால் சலாமில் ஃபுல்லாக கெட்டப் வேற, விக்கு வச்சு வேற மாதிரி, அடையாளமே தெரியாது. ஓகே, அப்போ ஒரு நாள் ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது தலைவர் அவங்க அசிஸ்டண்ட் வச்சு கூப்பிட்டு விட்டாரு. அப்போ அவர் உங்களை தலைவர் கூப்பிட்றாரு, என்னையவா அப்படின்னு. உங்களை தான் போனோடனே உட்காருங்க அப்படின்னு. ஐயோ அந்த சில விஷயம் மறந்து போகும் நமக்கு. என்ன நடந்துச்சுன்னு கிரு 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 கிருன்னு ஆகிடும். அந்த ப்ராப்ளம் இருக்கு நமக்கு. ஓகே, பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாகி கண்ணு மொழியெல்லாம் சிகப்பாகி கூப்பிடுறாருன்னே முதல்ல தெரியலையே அப்படின்ட்டு போனோடனே உட்கார சொல்லிட்டாரு பக்கத்துல, இதை விட பக்கத்துல உட்கார சொல்லிட்டாரு. ஓகே, உடனே நான் அப்படி தாங்கிட்டு உட்காருங்கன்னு உட்கார்ந்தேன். அப்போதான் நம்ம சிவாஜியில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அன்னைக்கு, அதை நான் மறந்து இப்போ யாருடான்னு யோசிச்சு பார்த்தா இப்போ நீங்கள் நான் கண்டுபிடிச்சேன், அதான் கூப்பிட்டேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. அவரே கண்டுபிடிச்சாரு. யார்கிட்டையுமே அவர் கேட்கலங்க. பார்த்தா பார்த்தேன், நீங்கள் தான் கரெக்ட், நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா பண்ணியிருக்கீங்க, பார்த்தேன், சூப்பர் அப்படின்னாரு. அதுக்கு மேலே என்ன வேணும்? அப்புறம் அவரு பேச நான் பேச ஒரு 15 மினிட்ஸ் லைஃபோட ஒரு கோல்டன் டைம், ஒரு மொமெண்ட்ஸ் தான் சார். மேபி யூ டிசர்வ். உண்மையிலே அவர் வந்து எல்லாரையுமே தனிப்பட்ட முறையில் சும்மா அந்த இதுக்காக வேண்டி சொல்லலை.
அவர் எல்லாரையுமே ஞாபகம் வச்சிருப்பாரு, எல்லாரையும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு, எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாரு. அதனால என்னவோ அவரு இன்னமும் இல்ல அது பான் Superstar. கேரக்டர், பான் கேரக்டர். அவர் அதனால அப்படியே இன்னமும் நமக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இதை பார்க்கவே முடியாது. ஓகே. ஸோ லாஸ்டா நீங்க வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா வந்து சக்சஸ்ஃபுல்லா எங்களுக்கு தெரிஞ்சீங்க. ஒரு ஆக்டரா வந்து ஒரு சூப்பரான ஒரு டைமென்ஷன்ல இன்ன வைக்கிறதுக்கு நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னொரு ஒரு ஹிடன் டேலண்ட், நீங்க நல்லா மியூசிக்ல பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மியூசிக் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட். எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் தான் சார். அது ஒரு சில பேருக்கு தான் அந்த சரஸ்வதி நாவல இருக்கும்னு சொல்லுவாங்க, அவங்க பாடுறது கேட்கவே நல்லா இருக்கும். அப்படி நீங்க பாடியுமே நாங்க கேட்டிருக்கோம். நான் பாடிய கேட்டிருக்கேன். ஆமா, கேட்டிருக்கேன். ஐயோ, அதனால நீங்க இப்ப வசந்த் டிவிக்கு பாடாம போயிட்டீங்கன்னா ரொம்ப பேட் ஆயிரும். அதனால ஒரு 2 லைன் மட்டும் எங்களுக்காக. திடீர்னு இப்படி கேட்டா ஏதாவது ஒரு பாட்டு 2 லைன்ஸ் சார் எங்க ஆடியன்ஸ்க்காக. பிகாஸ் போலீஸா பார்த்துட்டு போலீஸ் பாட்டு பாடினா எப்படி இருக்கும்னு யோசிச்ச மாதிரி இருக்கும். பன்னீரை தூவும் மழை, ஜில்லென்ற காற்றின் அலை, சேர்ந்தாடும் இந்நேரமே, என் நெஞ்சில் என்னென்னவோ எண்ணங்களாடும் நிலை, என் ஆசை உன்னோரமே, வெண்ணீலவானில் அதில் என்னென்ன மேகம், ஊர்கோலம் போகும் தராரிராரே, இதுதானே என் ஆசைகள் அன்பே, என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவிலென் கனாவே, நினைவிலே புது சுகம் தரதரதத்ததா, தொடருதே தினம் தினம் தரதரதத்ததா, என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவிலென் கனாவே தரரிரா. சார் நிஜமா சூப்பரா இருந்துச்சு. ஒரு 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 5 years கழிச்சு நாங்க வந்து ரமேஷை என்னவா பார்க்கலாம் சார் லாஸ்ட்? இதே மாதிரிதான். என்ன ஆக போறோம் சொல்லுங்க. சார் உங்களுக்கு என்னவா? இப்பவே நல்லாதான் இருக்கிறோம், இதே மாதிரி இருந்துட்டா போதும். ஸோ சினிமால ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டா, கேரக்டர் ஆர்டிஸ்டா. எவ்வளவோ பெரிய உலகம் இது. இதுல நம்மளும் ஒரு ஆளா வந்து இருக்கிறோம் அப்படின்னா இதே பெரிய பாக்கியம். இது நிலைச்சாலே போதும். எனவே தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் எங்களுக்காக வந்து அழகாக ஸ்பெண்ட் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள், மேபி லைக் அன்சங் ஹீரோஸ்னே சொல்லலாம், உங்களை மாதிரியான ஒரு பர்சனாலிட்டிஸ்லாம். ஸோ எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ப்ரிவிலேஜான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ வாட் எவர் யூ டூ அது பெஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இன்னமும் அதே கீப் கண்டினியூ தட். இன்னும் நிறைய பிளஸ்ஸிங்கோட நிறைய ஒரு கேரக்டர்ஸ் உங்களுக்கு வர வசந்த் டிவி சார்பாக ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. என்னை இவ்வளோ தூரம் பேச வச்சதுக்கும், நிறைய மனசுக்குள்ள இருந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வந்ததுக்கும், உங்களுக்கும் வசந்த் டிவிக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்கள்.